எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நம்ம மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டு 10 முடிச்சுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டுமே 60 கொஷின்ஸ் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது எல்லாமே இந்த 60 கொஷின்ஸுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ ரொம்ப முக்கியமான சம்ஸ் அது எல்லாமே. இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல இல்லை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலில் மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னாக்கா டெஸ்ட்டு 10க்கான கொஷின் பேப்பரும் அந்தந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 60 கொஷின்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜிஎஸ் எப்படி படிக்கணும், மேக்ஸில் 25 அவுட் ஆஃப் 25 எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மேக்ஸ் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியாவும் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் நான் என்னால் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்றேன். இந்த வீக் கூட நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம முடிச்சாச்சு. ஸோ டோட்டலாக நமக்கு 2 to 3 கொஷின்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் எதையும் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு சிம்பிள் மெத்தடில் சொல்லித்தரேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி கேட்டுட்டாங்க, கூட்டு வட்டி அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ A that is total amount. ஓகேவா? A equal to principal amount கொடுத்துருக்காங்களா 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 10% கொடுத்துருக்காங்க. அந்த 10-ஐ 100ஓட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு 110 வருமா? கரெக்டாக? ஸோ 110 அப்படிங்கிறத ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 110 அங்கே எத்தனை இயர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் 2 டைம்ஸில் போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? டிவைடட் பை 100. ஏன்னா இங்கே பர்சன்டேஜ் இருக்கிறதுனால 100. புரிஞ்சுதா? டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துக்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. இன்ட்டு கொடுத்துக்கிற பர்சன்டேஜை 100ஓட ஆட் பண்ணிக்கோங்க. அது எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 இயர்ஸ் அப்படின்னாக்கா 2 டைம்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. பர்சன்டேஜ் அப்படின்றதுனால டிவைடட் பை 100. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா 1210 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? நம்மளை கேட்டுக்கிறது கூட்டு வட்டி மட்டும்தான். ஓகேவா? ஸோ நமக்கு வட்டி மட்டும்தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு 210 அப்படின்னு கிடைக்கும். இந்த கொஷனுக்கான ஆன்சர் இதுதான். ரொம்ப முக்கியமான மாடல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி சம்ஸ் ஒரு 5 கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.